ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே செட் ஆகக்கூடிய ஒரு பிளைன் குருமா செஞ்சு சாப்பிட்லாமா? வாங்க. கேஸ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டுங்க. அது ஹீட் ஆனதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறமா 4 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேங்க. அதையும் அது கூட சேர்த்து கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா 4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துருக்கேங்க. இஞ்சி பூண்டு நீங்கள் அப்படியே சேர்த்து வதக்கிறதுனா கூட வதக்கிக்கலாங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் குழம்பு தூள் இதையும் நான் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கிறேங்க. வதங்கின இந்த கலவையை நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த விழுதை மறுபடியும் குக்கர் ஆன் பண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறமா அந்த பேஸ்ட்டை அதில் ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு தண்ணியும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாங்க. அடுத்து மிக்சி ஜாரில் அரை மூடி அளவுக்கு தேங்காய், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கசகசா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த பேஸ்ட்டை நம்ம கொதிச்சிட்டு இருக்க அந்த கலவையில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேங்க. இது ஒரு ஆப்ஷனல் தாங்க. புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. குக்கரை விசில் போட்டு சிம்மில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளைன் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடயும் சூப்பராக செட் ஆகுங்க.